ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆம் தேவ ஜனமே, பிசாசை பார்த்து அதிகமாய் பயப்படுகிறோம். பிசாசு எனக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறது, பிசாசு எனக்கு போராட்டத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம். பிசாசின் கட்டுகள், பயமுறுத்தல்கள் நிறைய இந்த உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தர் அந்த நாளிலே சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் புறப்பட்டு போகாது. நமக்கும் அதை தான் சொல்லுகிறார். பிசாசுக்கு எந்த அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கவில்லை. மாறாக தேவ சமூகத்திற்கு வந்து என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஜெபத்திலே அமரும் பொழுதும் பிசாசை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். இரண்டாவதாக உபவாசம் செய்து உங்களை தாழ்த்துகிற பொழுதும், தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிற பொழுது கர்த்தர் பிசாசின் மீது அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆம் தேவ ஜனமே, பிசாசு எனக்கு அவர்கள் செய்வனை செய்து விட்டார்கள், இவர்கள் மந்திரம் செய்து விட்டார்கள், பில்லி சுனியம் ஏவர்கள் என்று சொல்லி பிசாசை பெருமைப்படுத்தாதீர்கள். அதையெல்லாம் உங்கள் மீது கிரியை செய்கிறதா, போராட்டத்தோடு இருக்கிறீர்களா, இதோ தேவ சமூகத்திற்கு வந்து உங்களை தாழ்த்துங்கள். ஏன் தெரியுமா? பிசாசிற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பன்றிகளுக்குள்ளே நான் போக அனுமதி கொடுங்க, அதிகாரம் கொடுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்டது பிசாசு தான். அப்போ பன்றிகளுக்குள்ள கூட போக முடியாத பிசாசு உங்களை தொட முடியுமா? உங்களை தொட முடியாது. உங்களை பயமுறுத்துவான். ஆனா அதை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்திலே உங்கள் நேரங்களை செலவிடுங்க. எப்படி? உபவாசம் பிளஸ் ஜெபம், இதை இரண்டையும் செய்யுங்கள். பிசாசை ஜெயிக்க உங்களுக்கு பலன் உண்டாகும். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் உங்களுடைய சமூகத்திலே அமர அதிகாரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆளுகைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபித்து இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah.